இன்றைக்கி சண்டே வழக்கம் போல் நம்ம காலையில் எழும்பியாச்சு. எழும்பி தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு நமக்கு எப்போவும் இருக்கிற மாதிரி யோகா கிளாஸுக்கு ரெடி ஆகிட்டேன். யோகா கிளாஸ் போயிட்டு அங்கே வந்து 2 கெஸ்ட்டு தான் வந்திருந்தாங்க. ஸோ அந்த 2 கெஸ்ட்டு கூடயும் கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் யோகா பண்ணோம். யோகா பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா காலையில் நான் என்ன சாப்பிட்டேன், லஞ்சுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன், நான் என்ன சாப்பிட்டேன், அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ காலையில் என்ன பார்த்திங்கன்னா கீ காஃபி, அதாவது ஒரு 2 ஸ்பூன் கீயை விட்டு அதில் வந்து சுடு தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணி காஃபி பொடி போட்டு அது குடிக்கணும். இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து ஒரு நல்ல ஃபேட் நம்ம உடம்புக்கு. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த காஃபி எடுத்துக்கலாம். பட் இதில் வந்து நான் மில்க் சேர்க்கல. நீங்கள் மில்க் சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். பட் சுகர் அவாய்ட் பண்ணணும். இப்போ லஞ்சுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், முட்டை, அதுக்கப்புறம் பீட்ரூட்டு பொரியல் பண்ணேன், சாம்பார் பண்ணேன், சாதம். இந்த முட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 பேருக்கு. இந்த பச்சை பயிறு வந்து நாளைக்கு செய்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். இனி தண்ணி எடுத்து வச்சிட்டேன்னா இனி அது வந்து லைட்டாக முளை வந்துடும். கொண்டக்கடலை இப்போ நைட்டுக்கு நம்ம செய்யணும். அதனால் காலையிலே ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபுட்டு இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் சாப்பிட்றது. ஸோ இது வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னா தாராளமாக இந்த மாதிரி ஃபுட் எடுக்கும்போது பொறுமையாக நம்மளோட வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். இல்லை நீங்கள் வந்து வெயிட் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றவங்களும் தாராளமாக இந்த மாதிரியான ஃபுட் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ திருப்பி நான் வெயிட் லாஸில் வந்து இறங்கியிருக்கேன். பட் இன்னும் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணலை. அப்பப்போ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ திங்க் நாளையிலேருந்து கரெக்டான ஒரு டயட் இருக்கணும், ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். நான் அந்த ட்ரிப்புக்கு அப்புறம் அப்படியே ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன்.